அர்ஜுன் 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 நந்து அர்ஜுன் எங்க? என்னது அர்ஜுன் எங்கயா? உன்னை பார்க்க தானே அண்ணா கிளம்பி வந்தான். ஐயோ இல்ல அர்ச்சனா, நான் இவ்வளவு நேரம் அங்கதானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அர்ஜுன் வரவே இல்ல. ஏய் என்ன விளையாடுறியா? வீட்ல சிவனேன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த மாம்ஸ ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்ப இங்க வந்து என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? ஏய் நான் எதுக்கு டிராமா போட போறேன்? சரி டிடி, நான் அர்ஜுனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஐயோ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? அர்ஜுன் போன் எடுத்துட்டு தானே போனோம். என்னங்க இவ ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா? ஏய் முதல்ல நீ எதுக்கடி அர்ஜுனை ஃபோன் பண்ணி வெளியே வர சொன்ன? அது வந்து இன்னைக்கு அர்ஜுனோட ஃப்ரெண்ட் ஹேமாக்கு ரிசப்ஷன். அதுக்காக அர்ஜுன் என்ன gift வாங்கிட்டு வர சொன்னான். ரிசப்ஷனா? அப்படின்னா அர்ஜுன் நேரா அங்க தானே போயிருக்கணும். மாமா, அந்த ஹேமா நம்பர் தான் உங்கள்ட்ட இருக்குல்ல, அவனுக்கு ஃபோன் அடிச்சு அர்ஜுன் அங்க வந்தானு கேளுங்க. என்கிட்ட அந்த நம்பர் இல்லையே. ஹலோ வணக்கம் பவித்ரா மேடம். யார் பேசுறது? எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க பாட்டி யாரு நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கோம், அதை முதல்ல பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் மேற்கொண்டு பேச வசதியா இருக்கும். ஏய் என்ன வீடியோவா? ஹலோ நீங்க யாரு முதல்ல? ஹலோ யாருன்னே தெரியல, ஏதோ வீடியோ அனுப்பியிருக்க பாருன்னு சொல்றான். பாரு. டேய் என்ன விடுங்கடா, கட் அவுத்து விடுங்கடா, ரொம்ப தப்பு பண்றீங்க. அர்ஜுன் எங்க? அர்ஜுன், என் பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நீங்களா ரொம்ப கஷ்டப்படுவீங்கடா. நீங்க யார் சொல்லி பண்ணாலும் சரி, உங்க எல்லாருக்கும் ஆபத்து தான். அர்ஜுன் ஃபோன் வருது. என்ன பார்த்துட்டீங்களா மேடம்? அது வேற யாரும் இல்லை, உங்க வீட்டு அர்ஜுன் தான் அது. ஈவினிங் 6 மணி வரை உங்களுக்கு டைம் தரோம். அதுக்குள்ள எங்களுக்கு தேவையான 8 கிலோ தங்கத்தை உடனே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அந்த தங்கத்தை பிஸ்கட்டா கொடுத்தாலும் சரி, நகையா கொடுத்தாலும் சரி, ஆனா தங்கமா தான் தரணும். கேஷ் நாட் அக்செப்டட். அடுத்த ஃபோன் காலில் அதை எங்க எப்படி கொண்டு வந்து தரணும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போயிடாதீங்க. அப்படி போனா அதுக்கப்புறம் நடக்கிறது எதுக்கும் நாங்க பொறுப்பாக முடியாது. ஓகேவா? ஏங்க என்னங்க இது? ஏதோ கல்யாணத்துக்கு போயிருப்பான்னு சொன்னீங்க, இப்ப யாரோ கடத்தி வச்சிருக்கேன்னு மிரட்டுறாங்க. அதுதான் எனக்கும் புரியல. அவனை யார் கடத்த போறாங்க? தோ எல்லாமே இவளாலதான். அப்பவே சொன்னேன் இவளால மாம்சுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு. ஆனா இப்ப வந்துருச்சு பாருங்க. ஐயோ நான் என்ன பண்ண? பேசாதடி. நீதானே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வர சொன்னது? ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. இப்ப இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அர்ஜுனை எப்படியாவது காப்பாத்தணும், அதை பத்தி மட்டும் யோசிங்க. ரெண்டு வழிதான் இருக்கு.
ஒண்ணு அவங்க சொல்ற நகையை கொடுத்து அர்ஜுனை காப்பாத்தணும், 2 போலீஸ் கிட்ட சொல்லணும். அப்ப சரி, அவங்க கேட்ட நகையை கொடுத்துட்டு அண்ணனை மீட்டிடுவோம். இல்ல அர்ச்சனா, பேசுனதை பார்த்தா எல்லாரும் மோசமான ஆளுங்க மாதிரி தெரியுது. ஒருவேளை நகையை வாங்கிட்டு அர்ஜுனை ஏதாவது செஞ்சுட்டா? ஐயோ, ஏன் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியலையே. அவன் இதுக்கு அமெரிக்காலே இருந்து தொலைச்சிருக்கலாமே. சரிதான், கொஞ்ச நேரம் அழாம இரு. அர்ஜுன் நம்ம பையன், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அழாதீங்க அத்தை. முரளி சொன்ன மாதிரியே அவனுங்க நகையை வாங்கிட்டு ஏமாத்திட்டானுங்கன்னா ரிஸ்க். அதனால போலீஸ் கிட்ட போறதுதான் சரி. ஆமா மாமா, இவ்ளோ தூரம் மிரட்டுறவங்க எதுக்கும் துணிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதனால நாம போலீஸ் மூலமா அவங்கள லாக் பண்ணி அர்ஜுனை மீட்டு கொண்டு வந்துடலாம். நான் உடனே இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்காவது ஃபோன் பண்ணுங்க. சரி இரு. சார், நான் கிருஷ்ணா பேசுறேன், ரமாதேவி வீட்ல இருந்து. கொஞ்சம் அவசரம், இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். ஃபோன் அடிச்சு அடுக்கல, கொஞ்சம் அவர் இருந்தா கொடுங்களேன். சாரிங்க, அவர் கமிஷனர் மீட்டிங்காக போயிருக்காரு, அதான் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், அவர் வந்தாருன்னா நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க, நான் நேர்ல வரேன். ஓகே சார். சரிதா, இங்க பாரு, இது வேலைக்காகாது, நம்ம நேர்ல போய் பார்த்துடலாம். சரிங்க, வாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. இது புடி. அர்ஜுன், எங்க பயமா இருக்குங்க. எங்க எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு மட்டும் கொடுத்துட சொல்லுங்க. ஐயோ, அவன அந்த ரவுடி பசங்க ஏதாவது பண்ணிட போறாங்கங்க. இங்க பாரு, இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. கடவுளே. யாருங்க? ஐயோ மாமா, அதை என்கிட்ட கொடுங்க. இவ்ளோ சொல்லியும் ஸ்டேஷனுக்கு போறீங்கல்ல, பரவாயில்ல. ஒரு தடவை மன்னிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல திரும்பி வீட்டுக்கு போகலன்னா அங்க உங்க பையன் போனம் ஆயிடுவான். ஐயோ, அர்ஜுன். ஏங்க, என்னங்க இது? ஏங்க, நாம வருது அவங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? ஐயோ அத்தை, அழுவாதீங்க அத்தை, ஒன்னும் ஆகாது. மாமா, என்ன மாமா பண்றது? நம்மளை இவ்வளவு தூரம் க்ளோஸா வாட்ச் பண்ணி லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்கன்னா இவனுங்க ரொம்ப டேஞ்சர். ஐயோ, இவனுங்க சொல்றதை மீறி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அது அர்ஜுனுக்கு தான் ஆபத்து. என்னங்க சொல்றீங்க? அப்ப என் பிள்ளைய காப்பாத்தவே முடியாதா? அழுவாதம்மா, ஏதாவது வேற ஒரு வழியை யோசிப்போம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். அர்ச்சனா, கிருஷ்ணாக்கு போன போடு. எங்க இருக்காங்கன்னு கேளு. இப்பதான் கேட்டேன் பாட்டி, வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இன்னுமா வந்துட்டு இருக்காங்க? இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட்டு?
டேய் நந்து, பவிக்கு ஃபோன் போடு, எங்க இருக்காங்கன்னு கேளு. என்ன பாட்டி, எப்பவும் வீட்டில் நீங்கள் தான் நிதானமாக இருப்பீங்க. நீங்களே இவ்வளோ டென்ஷனாக இருந்தா எப்படி? ஏய், என்னடா பேசுற? அர்ஜுனை கடத்திட்டு போயிருக்காங்க. என்னால எப்படி நிதானமா இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க பாட்டி, மாம்ஸுக்கு ஒண்ணும் ஆகாது. அதான் மாமாவும் அத்தையும் போயிருக்காங்கல்ல, அவங்க மாம்ஸ் கூட தான் கண்டிப்பா வருவாங்க. என்னாச்சு? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அர்ஜுன் எங்க? உங்களை தான் கேக்குறேன். பவி, என்ன போலீஸ் என்ன சொன்னாங்க? நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே போல பாட்டி. ஏன்? கொடுத்தா அர்ஜுனை கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க அத்தை. இன்னும் 10 நிமிஷத்துல திரும்பி வீட்டுக்கு போகலன்னா அங்க உங்க பையன் பணமாயிடுவான். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னா இவனுங்க சாதாரண கும்பல் மாதிரி தெரியலையே. யாரா இருந்தா என்ன, இவங்க கிட்ட இருந்து அர்ஜுனை இப்படியாச்சும் காப்பாத்தணும். சித்தி, யார் கடத்த இருந்தாலும் அதுல இருந்து அர்ஜுனை காப்பாத்திடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ. ஹலோ கிருஷ்ணா சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க. நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன், அதான் அட்டன் பண்ண முடியல. சொல்லுங்கள் சார், என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தீங்க? அம்மா, இப்போ என்ன பண்ணுறதுமா? போலீஸ் கிட்ட சொன்னா அர்ஜுன் உயிருக்கு ஆபத்து. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்குறாரு. மாமா, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. போலீஸ் கிட்ட சொல்றதுதான் அர்ஜுனை காப்பாத்த இருக்கிற ஒரே வழி. ஏய், நீ சும்மா இரு. அவனுங்க ஸ்டேஷன் போகும்போதே வழி மறைச்சு மிரட்டி இருக்காங்க. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால மாம்ஸ்க்கு ரிஸ்க் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? ஆமா, டிடி சொல்றதுதான் கரெக்ட். என்ன கேட்டா போலீஸ்ல சொல்லாம இருக்கிறது தான் கரெக்ட். அப்படி இல்ல அர்ச்சனா, கடத்தல்காரங்க சொல்றதெல்லாம் நாம நம்பி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கடத்தனவன் அத்தனை பேருமே போலீஸ் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு பாப்பாங்க. ஏன்னா மாட்டிக்கோன்ற பயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாம இத போலீஸ் கிட்ட சொன்னா மட்டும்தான் அவனுங்களை பிடிச்சு அர்ஜுனை காப்பாத்த முடியும். பவி சொல்ற மாதிரி இது கரெக்டா இருக்கும். போலீஸ் கிட்ட சொல்றதுதான் சரியா இருக்கும். மாமா, நீங்க போனை கொடுங்க. கொடுங்க. ஹலோ சார். சொல்லுங்க பவித்ரா. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம திரும்பி போயிட்டீங்க? சொன்னா அர்ஜுன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டோம். ஆனா இப்போ உங்களை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்க தான் சார் எங்க கிட்ட பேசினவங்கள ட்ரேஸ் பண்ணி அர்ஜுன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரி, உடனே அந்த நம்பரை எனக்கு அனுப்புங்க. காயத்ரி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க.
ரிலீஸ் ஆன அன்னைக்கே பிரச்சனையை ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல. என்ன சொல்றீங்க? காயத்ரி ரிலீஸ் ஆயிட்டாளா? ஆமா மேடம், இன்னைக்கு தான் அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்காங்க. நான் ஐஜி மீட்டிங்ல இருந்தப்ப தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். ஐயோ சார் சார், அப்படின்னா அவங்க தான் என் பையனை கடத்தி இருக்கணும். அவன் அமெரிக்கால இருந்தப்பவே அவனை கொலை பண்ண பார்த்தவங்க. ப்ளீஸ் எப்படியாவது அவங்கள பிடிச்சு என் பையனை காப்பாத்திடுங்க சார், ப்ளீஸ். எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஆனா நமக்கு இப்ப காயத்ரி மேல இருக்கிறது டவுட் தான். இதை வச்சு அவங்கள நாம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் உடனே உங்களை மிரட்டின நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். அந்த காயத்ரியை நான் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க. இல்ல சார், எங்க அத்தை பயப்படுறது கரெக்ட் தான். அவங்கள தவிர அர்ஜுனை வேற யாரும் கடத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடியும் அவங்க தான் இருக்கணும். சரி பவித்ரா, அதை பற்றி நானே விசாரிக்கிறேன். அப்படி அவங்களா இருந்தா கண்டிப்பாக அவங்க மறுபடியும் ஜெயிலில் கம்பி தான் எண்ணணும். இப்போ நீங்கள் அந்த நம்பரை அனுப்புங்க. நான் அதை உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்கிறேன். சரிங்க சார். இல்ல, இந்த இன்ஸ்பெக்டரை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே அவங்க வீட்டுக்கு போய் என் பையனை எங்கன்னு கேட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரிதா, அவசரப்படாத, நில்லு. எப்படி அத்தை என்னால நிம்மதியா இருக்க முடியும்? இத்தனை நாள் நல்லா இருந்த என் புள்ள அவங்க ரிலீஸ் ஆன அன்னைக்கே காணாம போயிருக்கான். கண்டிப்பா இது அவங்க வேலையா தான் இருக்கும். ஐயோ, அது எனக்கும் புரியுது. ஆனா நீ போய் கேட்ட உடனே காயத்ரி அர்ஜுனை உன் கூட அனுப்பி வச்சிட மாட்டா. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நந்து கூட வா. இந்தாங்க மாமா. அவங்களுக்கு என்ன தைரியம்னு பாத்தியாக்கா? நம்ம சைடுல இருந்து அவ்வளோ மிரட்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க நம்ம ஆளுங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க. சாம்பிளுக்கு அர்ஜுன் விரலை வெட்டி அனுப்புனா அடுத்த செகண்டே பணம் வந்துடும். நல்ல ஐடியா தான்க்கா. பேசாம வெட்டி அனுப்பிடலாமா? சேச்சே, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எனக்கு ரமா வீட்ல உள்ளவங்கள பத்தி நல்லாவே தெரியும். அங்க இருக்கிறதுலயே ரமாவும் பவியும் தான் ஓரளவு தைரியசாலிங்க. அந்த பவித்ரா கொடுத்த தைரியத்தால தான் அவங்க ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்டேஷன் வழியில வச்சு நாம கொடுத்த மிரட்டல் லெட்டரை பார்த்ததும் கிருஷ்ணாவும் சரிதாவும் எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்கன்னு பார்த்தல்ல. நீ வேணா பாரு, இந்நேரம் நாம கேட்ட தங்கத்தை எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டல. ஏய் அர்ஜுன் எங்க? மரியாதையா அவனை திருப்பி அனுப்பிச்சிரு. ஐயோ அக்கா, என்னக்கா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்தது இவ்ளோ கோவமா பேசுறீங்க? முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. வாங்க. ஏ மஞ்சு, போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு?
வா பவித்ரா, எப்படி இருக்க? சின்ன வயசுல பார்த்தது ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. என்ன நக்கல் பண்றீங்களா? உங்களை இப்படி கேட்டா புரியாது. கேக்குற என்னம்மா? விதத்துல கேட்டாதான் புரியும். நீங்க ஒழுங்கா அர்ஜுன் எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லிடுங்க. இல்ல உங்க தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. ஏ பவி, உனக்கு என்ன பைத்தியமா? முதல்ல விட அவள. முடியாது. அர்ஜுன் திரும்ப கிடைச்சாதான் நான் இவள விடுவேன். சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க அர்ஜுன? பவி, இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க போல. நீ கத்தி இறக்கு, அப்பதான் பயப்படுவாங்க. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நானே இன்னைக்குதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். என் கிட்ட போய் அர்ஜுன் எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் சத்தியமா அர்ஜுனையும் பார்க்கல, ஒருத்தரையும் பார்க்கல. என்ன நம்புக்கா. தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட சொல்லுக்கா அவள. இங்க பாருங்க, இந்த நடிப்பை பார்த்து நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன். அர்ஜுன நீங்க தான் கடத்தி வச்சிருக்கணும். இப்ப நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள அர்ஜுன் இருக்கிற இடத்த நீங்க சொல்லலைன்னா இந்த கத்தி இவ கழுத்துக்குள்ள இருக்கும். சொல்லுங்க. பவித்ரா, என்னம்மா பண்ற? முதல்ல அவங்கள விடு. இல்ல சார், அர்ஜுனை இவங்க எங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இவளை விட மாட்டேன். அர்ஜுனை கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை. அதுக்கு இது கரெக்டான தீர்வு கிடையாது. முதல்ல அவங்கள விடு. பவித்ரா, இப்ப நீங்க விடலைன்னா இதுக்காக நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். எமோஷன் ஆகி தப்பு பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. பவி, நீ விடு, பாத்துக்கலாம். நல்ல வேலை சார், கரெக்டான டைம்க்கு இவளை காப்பாத்துறதுக்காகவே வந்தீங்க. என் தங்கச்சியை இவ கொன்னே போட்டிருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இங்க வந்தது உங்க தேங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு இல்ல. அர்ஜுன் கடத்தப்பட்டதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு இவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அதுக்கு என்கொயரி பண்ண தான் வந்திருக்கேன். ஐயோ, ஆரம்பத்துல இருந்தே நான் அதை தானே சொல்லிட்டே இருக்கேன். நானே இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். நான் ஏன் சார் அர்ஜுனை கடத்த போறேன்? காயத்ரி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஐயோ, இத்தனை வருஷம் ஜெயில இருந்ததுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பேரனை எதுவும் செஞ்சிடாத. இத்தனை வருஷமா எங்க எல்லாரையும் பிரிஞ்சிருந்த அவன் இப்பதான் எங்களோட ஒன்னா இருக்கான். அத தயவு செஞ்சு பாழாக்கிடாத. உன்னோட தனிப்பட்ட கோவத்தினால அவனை ஏதாவது ஒண்ணு செஞ்சு எங்க கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடாத. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு காயத்ரி, தயவு பண்ணி சொல்லிடு. நீங்க என்ன பாட்டி இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அர்ஜுனை மட்டும் இவங்க ஏதாவது செஞ்சா அதுக்கப்புறமா நான் இவங்களை சும்மா விட மாட்டேன்னு இவங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா பவி, நீ தான் பெரிய ஆளாச்சே. நான் அப்படி ஏதாவது செஞ்சா நீ சும்மா விடுவியா? உடனே என்ன அரெஸ்ட் பண்ண வச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள தள்ளிட மாட்ட? இத்தனை வருஷம் ஜெயில் காத்தையே வாங்கிட்டு நான் இப்பதான் வெளியில வந்திருக்கேன். திரும்ப அங்க போறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சொல்லு? இங்க பாருங்க சார், திரும்ப இந்த கோர்ட்டு, ஸ்டேஷன், ஜெயிலுன்னு எனக்கு ஆளைய தெம்பு இல்ல. அதனால சொல்றேன், நான் யாரையுமே கடத்தல. என்ன விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் போக்குல இருந்துட்டு போயிடுவேன். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த கிட்னாப் கேஸ்ல நீங்க சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால நீங்க சொல்றதை நாங்க நம்புறோம். ஒருவேளை அப்படி ஏதாவது எங்களுக்கு கிடைச்சதுன்னா
நீங்க ஸ்டேஷன் வர்ற மாதிரி இருக்கும். நான் தாராளமா வரேன் சார். அர்ஜுன் ரமா அக்காக்கு மட்டும் பேரன் இல்ல, எனக்கும் தான் பேரன். அவனை கடத்தினவங்களை கண்டுபிடிக்க ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன் சார். ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. கடத்தினவங்க நீங்க தானே இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆதாரம் இல்லைன்றதுனால நீங்க சொல்றது உண்மையாயிடாது. ஆனா ஒண்ணு, அர்ஜுன் மேல ஒரு சின்ன நகைக்கீரல் விழுந்தா கூட ஏன் உங்களோட தங்கச்சி, உங்க கூட இருக்கிறவங்க, இப்படி எல்லாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா சார், நீங்க இருக்கிறப்பவே எப்படி ஓப்பனா கொலை மிரட்டல் விடுறான்னு. பவித்ரா, நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப எமோஷனல் ஆகிறீங்க. போலீஸ் முன்னாடியே இப்படி நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. சொல்லுங்க சார். உங்களோட இந்த கோவமே அர்ஜுனை கண்டுபிடிக்க பெரிய தடையா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இங்கேருந்து நீங்க கிளம்புங்க. என்ன செய்யணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். மேடம் சொல்லுங்க மேடம். பவி வா, அர்ஜுனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவளை அப்புறமா பாத்துக்கலாம். வா. யோ கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஓகேங்க சார். ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆக்டிவிட்டி தெரிஞ்சா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். மேடம் நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு பேசி அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சான்னு கேட்குறேன். சரி வாங்க போலாம். இல்ல பாட்டி, நானும் மனோவும் இங்கே இருக்கோம். எதுக்கு? அதான் இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, இங்க ஏதாவது சந்தேகப்படுறபடி நடக்குதான்னு பாருங்கன்னு. அவங்க 2 பேரும் பயங்கரமான கிரிமினல், போலீஸை கூட வேலைக்கு வாங்கிடுவாங்க. அதனால நாங்க 2 பேரும் இங்கே இருந்து வாட்ச் பண்றோம். ஆமா பாட்டி, நாங்க இங்க இருக்கிறதா நல்லது. சரி, பத்திரமா இருங்க. ஏதாவது ஒண்ணுனா உடனே கால் பண்ணுங்க. பவி, நீ வண்டியில ஏறு. பாட்டி, காயத்ரி பாட்டி என்ன சொன்னாங்க? சும்மா இருடி. பாட்டி என் பாட்டி குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியம். சரிதா, நீ சும்மா இரு சரிதா. மா என்னாச்சுமா? என்னம்மா சொன்னாங்க அவங்க? அர்ஜுனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல கிருஷ்ணா. ஒழுங்கா அர்ஜுன் எங்கன்ற உண்மையை சொல்லிடுங்க, இல்ல உங்க தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. பவித்ரா, முதல்ல அவங்கள விடு. அர்ஜுன் கடத்தப்பட்டதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. இத்தனை வருஷம் ஜெயில் காத்தையே வாங்கிட்டு நான் இப்பதான் வெளியில வந்திருக்கேன். திரும்ப அங்க போறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சொல்லு? அதனால சொல்றேன், நான் யாரையுமே கடத்தல.
என்னை விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் போக்குல இருந்துட்டு போயிடுவேன். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஆதாரம் இல்லாததுனால நம்மளால அவங்கள எதுவுமே செய்ய முடியல. ஐயோ கடவுளே, எல்லாரும் இப்படி காரணம் சொல்றீங்களே தவிர என் புள்ள எங்க இருக்கான்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே. என்ன மேடம், உங்க பேத்திக்கிட்ட நான் சொன்ன தங்கத்தை ரெடி பண்ண சொல்லிட்டீங்களா? என்ன அமைதியாவே இருக்கீங்க? அப்போ நீங்க என்ன ரெடி பண்ணவே இல்லை? ஏய் இல்ல இல்ல இல்ல, எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த கதையே வேணாம். உங்க பேரை எங்க கிட்ட தான் இருக்கான்றதுக்கு நாங்க ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டோம். இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? இங்க பாருங்க, ஒழுங்கா நான் சொன்ன 8 கிலோ தங்கத்தை சரியா 4 மணிக்கு ராமாபுரம் ஏஞ்சல் ஸ்ட்ரீட்ல 4வது தெரு, அங்க நான் சொன்ன இடத்துல ஒரு சின்ன குப்பை தொட்டி இருக்கும். அதுல தங்கத்தை போட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு புள்ள எந்த சேதாரமும் இல்லாம வீடு வந்து சேருவான். அது இல்லாம கிரிமினலா ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா நாங்க எவ்வளவு பெரிய கிரிமினல்னு நீங்க பாப்பீங்க. புரிஞ்சதில்ல? 4 மணி நான் சொன்ன இடம் குப்பை தொட்டி. அதை விட்டுட்டு போலீஸை வச்சு புத்திசாலித்தனமா ஏதாவது பிளான் பண்ணீங்க, அப்புறம் இன்னொரு தடவை நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். பி கேர்ஃபுல். ஐயோ பாட்டி, இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். நம்ம பேசாம அவங்க கேட்டதை கொடுத்துட்டு மாம்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா, பணம் போனா போகட்டும். நமக்கு அர்ஜுன் தான் முக்கியம். அதெல்லாம் சரி ஜோதி, ஆனா 8 கிலோ தங்கத்துக்கு நாம எங்க போறது? பணமா கேட்டா கூட ஏதாவது ரெடி பண்ணிருந்திருக்கலாம். எப்படியாவது ரெடி பண்ணிதாமா ஆகணும். நம்ம கிட்ட நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்குமா? பாட்டி, அப்படின்னா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல உள்ள பணத்தை வித்ட்ரா பண்ணிடுவோம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் பணத்தையும் உடனே மாத்திவிட சொல்லலாம். சிட்டில உள்ள 8 பெரிய நகை கடையை காண்டாக்ட் பண்ணி கடைக்கு 1 கிலோனா கூட 8 கிலோவை 4 மணிக்குள்ள ரெடி பண்ணிடலாம். சரி பவி, அப்படின்னா நீ உடனே ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசு. கிருஷ்ணா, நீ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கால் பண்ணி பேசு. சரிம்மா. கவலைப்படாதீங்க அத்தை. பணம் வந்ததும் மாம்ஸை எப்படியாவது காப்பாத்திடலாம். நீங்க தைரியமா இருங்க அத்தை. பாட்டி, நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நகைக்கடை ஓனர் நாராயணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா? யாரு பாட்டி? இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க பாட்டி. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், முதல்ல உங்களுக்கு மிரட்டல் வந்ததா சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்கல்ல? ஆமா. அந்த நம்பர் ராமாவரம் டவர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. சைபர் செல் மூலமா அந்த நம்பரோட லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். கண்டிப்பா அர்ஜுன் அங்கதான் இருக்கணும். நீங்க பயப்படாம இருங்க. அர்ஜுனை கண்டிப்பா நாங்க மீட்டு கொண்டு வந்துருவோம். சார், நீங்க தேடி போற அந்த லொகேஷனை மட்டும் எனக்கும் ஷேர் பண்றீங்களா? நானும் வரேன் சார். எதுக்கு பவித்ரா? ப்ளீஸ் சார், நான் வரேன் சார். சரி, ஓகே, நான் அனுப்புறேன்.
ஏ பவி, நீ எதுக்கு அங்க போற? இல்ல பாட்டி, அர்ஜுனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் அங்க போயே ஆகணும். என்னால தானே அர்ஜுன் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நானே போய் அர்ஜுன் எங்க இருந்தாலும் மீட்டு கொண்டு வரேன். என்ன நம்புங்க. ஏன்னா எனக்கு என் உயிரை விட அர்ஜுன் உயிர் தான் முக்கியம். என் உயிரே போனாலும் நான் அர்ஜுனை காப்பாத்தாம விட மாட்டேன். பாட்டி, நான் போயிட்டு வரேன். அர்ஜுனோட கண்டிப்பா வருவேன். சரி பவி, பார்த்து பத்திரம். வாங்க பவித்ரா. சார், நீங்க கொடுத்த லொகேஷன் படி பார்த்தா அந்த போன் இங்க இருந்து தான் வந்திருக்கணும். ஆமா பவித்ரா, எக்ஸாக்ட் லொகேஷனை கண்ட்ரோல் ரூம்ல கேட்டிருக்கேன், கிடைச்சிரும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா. ஹலோ, மிரட்டல் இந்த ஃபோன் காலை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி எக்ஸாக்ட் லொகேஷன் கேட்டிருந்தேனே, கிடைச்சதா? கிடைச்சிருச்சு சார். அது இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 10 மீட்டர் தூரத்துல தான் சார் இருக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு சார்? இங்கேருந்து 10 மீட்டர் தூரத்துலேருந்து தான் அந்த கால் வந்திருக்கு. அப்படின்னா அந்த அயன் கடையிலேருந்து தான் கால் வந்திருக்கணும். வாங்க விசாரிப்போம். சரிம்மா வை. வணக்கம் சார். யோ, நீ தான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி மிரட்டினதா? மிரட்டினேனா? நானா? என்னையா நடிக்கிறியா? அயன் கடை தான் நடத்துற? ஆமாங்க சார். ஆனால் சத்தியமாக நான் யாரையும் மிரட்டல சார். என் பொண்டாட்டி மிரட்டினாலே நான் எதிர்த்து பேச மாட்டேன். நான் யாரை சார் மிரட்ட போகிறேன்? அப்போ உன் கடை லொக்கேஷன்லேருந்து எப்படியா ஃபோன் வந்துச்சு? ஆஹா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை தூக்குங்கய்யா, ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்போம். ஐயா ஐயா, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா. நான் அப்படி யாருக்கும் ஃபோன் பண்ணலையா. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். ஃபோன் வேலை செய்யல, உங்க ஃபோனை கொடுங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி தரேன்னு சொன்னான் சார். நானும் கொடுத்தேன் சார். அப்படியா? உங்க ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. ஆமா சார், இது என்னோட பாட்டி நம்பர் தான். இந்த ஃபோன்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. யோ, அவன் பார்க்க எப்படி தான் தெரியுமா? கருப்பு குல்லா, கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் போட்டிருந்தான் சார். இங்க சிசிடிவி ஏதாவது இருக்கா? இந்த அயன் கடைக்கு எதுக்கு சார் சிசிடிவி கேமரா? போயாயோ, கேமரா இருந்தா அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருக்கும். ஐயோ சார், இவர் சொல்றத பாக்குறப்ப அவங்க ரொம்ப உஷாரா தான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. அவங்க போன்ல இருந்து கால் பண்ண மாட்டிக்குவோன்னு பப்ளிக்கோட போன்ல இருந்து கால் பண்ணி பேசிருக்காங்க. ஆமா சார், இவங்க காலையில கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணப்ப கூட அது ஒரு ரிட்டையர்ட் வாத்தியாரோட நம்பர்னு தெரிய வந்துச்சு. அங்கேயும் இதே மாதிரி அவசரம்னு சொல்லி போனை வாங்கி பேசியிருக்கானுங்க. சார், இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் செய்யறாங்க. கண்டிப்பா காயத்ரியா தான் சார் இருக்கும். அவங்க தான் எந்த தப்பும் செய்யாத மாதிரி பேசுறாங்களே. ஐயோ, தப்பு செய்யறவங்க என்னைக்கு அதை வெளியே காட்டிக்குவாங்க சொல்லுங்க? எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பண்றது காயத்ரி தான். சார், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ண பவி? காயத்ரியோட இடம் எல்லாத்தையும் ரைட் பண்ணணும் சார். அவங்களுக்கு சொந்தமான ஃபிளாட்ஸ், கடை, குடோன்னு இப்படி எல்லா இடத்துலயும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க இடத்துலயும் நம்ம ரைட் பண்ணணும்.
கண்டிப்பா அர்ஜுனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட அர்ஜுனை கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு லீட் கிடைக்கும்னு எனக்கு தோணுது சார். சரி பவி, அப்படின்னா உடனே எங்க டீமை வச்சு நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகே சார். ஓகே பவி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஃபர்தரா ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். டேய், எல்லாம் எங்கடா இருக்கீங்க? யாருடா நீங்களா? எதுக்காகடா என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்றீங்கடா. இதனால நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்கடா. ஆம்பளையா இருந்தா என் முகத்துல உள்ள துணியை எடுத்துட்டு கட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு பாருங்கடா. உங்க ஒவ்வொருத்தரையும் நானே அடிச்சு காலி பண்ணிடுவேன்டா. டேய், உங்களை தான்டா சொல்றேன், அவுத்து விடுங்கடா என்ன. அட என்னப்பா இவன் கத்தி கத்தி நமக்கே தலைவலி வர வச்சிருவான் போல் இருக்க. பேசாம அவன் வாயில துணியை வச்சு அடங்கப்பா. அதை பண்ணு முதல்ல. டேய் வேணாண்டா. ஏன்னா இவனை போல பணக்கார பசங்களை கடத்துறதுனால நமக்கு பணம் கிடைக்குது. ஆனா அதையும் தாண்டி இவனுங்க இப்படி கத்தி அலறதுல ஒரு கிக் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் அதிகமா சத்தமே போட மாட்டானுங்க. சினிமா தியேட்டர்ல கூட கம்முன்னு தான் படம் பார்ப்பானுங்க. ஏன் செத்தா கூட கத்தி அழமாட்டானுங்கடா. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு இவன் கத்தி கதறானா அத நாம ரசிக்கணும்டா. தம்பி, நீ தாராளமா கத்திக்கிட்டே இருப்பா, சரியா? ஆனா ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாத. ஏன்னா உன்னை வச்சு நாங்க பெரிய பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, உன்னை விடணும்னா அதுக்கு 8 கிலோ தங்கத்தை கேட்டிருக்கோம். அது கைக்கு வந்ததும் உன்னை கைமாத்தி விட்டுருவோம். அது கிடைக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு வேணாலும் கத்திக்க, சரியா? நக்கலாடா பண்றீங்க? உங்களுக்கு என் பாட்டிய பத்தி தெரியாதுடா. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை, எவ்வளவோ மிரட்டல்களை அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா வந்திருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரி அவங்க நகையை தூக்கி கொடுக்க அவங்க ஒண்ணு முட்டாள் இல்லடா. கண்டிப்பா போலீஸை வச்சு உங்களை எல்லாம் கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. நான் எழுதி தரேன்டா. நீங்க எல்லாரும் ஜெயில போய் கம்பி என்ன போறது உறுதி. அதான் உன் மூஞ்ச முடி வச்சிருக்குமே, அப்புறம் எப்படி எழுதி தருவ? டேய் தம்பி, அப்படியே நாங்க ஜெயிலுக்கு போனாலும் அது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல. ஆனா ஒண்ணு, நாங்க ஜெயிலுக்கு போறோம்னா கண்டிப்பா மேல போயிருவ. உன்னை சாகடிக்காம நாங்க சிக்க மாட்டோம். அதனால நாங்க கேட்கறத கொடுத்துட்டு உன்னை உங்க வீட்டில் உள்ளவங்க கூட்டிட்டு போகணும்னு வேண்டிக்கோ. தேவையில்லாம பேசி வீட்டுக்கு ஐஸ் பாக்ஸ்ல போயிடாத. பாட்டி, பவி, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சு இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். சீக்கிரமா வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மேடம், மேடம், என்னுடைய கம்பெனி ஆபீஸ் எல்லாத்தையும் போலீஸ் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த விடாம ரைடு நடந்துட்டு இருக்கு மேடம். இப்ப என்ன மேடம் பண்றது? அக்கா, நம்மளோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெண்டுக்கு விட்டிருக்க அபார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் கூட ரைட் நடந்துட்டு இருக்குக்கா. என்னக்கா, நம்மள எல்லா சைட்லயும் போலீஸ் லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற, நீ கூலா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பவியும் ரமாவும் தான்க்கா. நம்ம மிரட்டியும் போலீஸை வச்சு இவ்ளோ செய்யறாங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா மேடம், பேசாம அந்த அர்ஜுனை கொன்னு
பணமா அனுப்பி வச்சிருவோம். அப்பதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். என்னக்கா உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா? இப்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ண போறோம்? கூலா ரிலாக்ஸ்டா இருக்கிறதா உடம்புக்கு நல்லது. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனசுல ஏத்திக்க கூடாது. நமக்கு இப்ப தேவை அர்ஜுனோட உயிர் இல்ல, அவன் மூலமா கிடைக்கிற பணம். அத நம்ம கைக்கு எப்படி கொண்டு வரணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். கடத்தினவங்க போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்றதும், அதை கேட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க போலீஸ் கிட்ட போறதும் வழக்கமான ஒண்ணுதான். அதையெல்லாம் மீறி யாரு ஜெயிக்கிறாங்கிறதுல தான் கிக்கே இருக்கு. எல்லாம் ஓகே மேடம். ஆனா இப்ப நீங்க சொல்ற அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்குமான்றதே சந்தேகமா இருக்கே. போலீஸ் எல்லா பக்கமும் நம்மள லாக் பண்றாங்க. இப்ப நம்ம லேசா அசைஞ்சா கூட அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிரும். இந்த நிலைமையில நாம என்ன மேடம் பண்ண முடியும்? என்னக்கா சிரிக்கிற? இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யாரையும் போன்ல கூட காண்டாக்ட் பண்ண முடியாது. சைபர் கிரைம் மூலமா நம்ம நம்பர் எல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவங்கள மிரட்டி நாம அந்த பணத்தை வாங்க போறோம்? இந்த பார், அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு பசிக்குது, ஒரு நல்ல பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிட்றேன். என்னாச்சு பவி? அர்ஜுன் எங்க? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல பாட்டி. நீ தான் இங்க ஃபோன் பண்ணி மிரட்டினதா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். ஃபோன் வேலை செய்யல, உங்க போனை கொடுங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி தரேன்னு சொன்னான் சார். உங்க போனை கொஞ்சம் கொடுங்க சார். ஆமா சார், இது என்னோட பாட்டி நம்பர் தான். இந்த போன்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. கிட்னாப்பர்ஸ் அவங்க சைடுல இருந்து ஒரு சின்ன தப்பு கூட நடக்காத மாதிரி தான் இந்த கிட்னாப்பையே பண்ணிருக்காங்க. வெறும் போன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறது முடியாத காரியமா இருக்கு. இப்ப அர்ஜுனை கண்டுபிடிக்க வேற என்னதான் வழி? அதுக்குதான் காயத்ரிக்கு சம்பந்தமான எல்லா இடத்துலயும் போலீஸ் ரைட் பண்ண சொல்லிருக்கேன் பாட்டி. அவங்கள மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த சர்க்குணத்தோட இடத்துலயும் போலீஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியும் அதுல ஏதாவது ஒரு சின்னதா லீட் கிடைக்கும். அதை வச்சு அர்ஜுனை கண்டுபிடிச்சிடலாம். மா, அவங்க கேட்ட மாதிரி 8 கிலோ தங்கத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோமா? இத கொடுத்துட்டு உடனே அர்ஜுனை மீட்ற வேண்டியதுதாமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இன்னைக்கு 4 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கால் பண்ணதும் நாம இதை எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். அப்படின்னா முதல்ல அதை செஞ்சு அண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா மாமா, இவ சும்மா மாம்சனை காப்பாத்திடுவேன் பில்டப் பண்ணிட்டு திரியறா. பேசாம நகையை கொடுத்துட்டு மாமாவை கூட்டிட்டு வர்றதுதான் நல்லதுன்னு தோணுது. டிடி, நான் நிஜமாவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அர்ஜுனை கடத்தினவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. நீ சும்மா இரு. உன் விஷயத்துல அர்ஜுன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது.
ஏய் என்ன பாக்குற? நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால தானே என் புள்ள தனியா அங்க கிளம்பி போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். உன்னாலதான் இப்ப அவன் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. சரிதா, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. அது எதுவுமே அவளால நடக்கல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அர்ஜுன் gift வாங்க சொன்னதுனால அவ கடைக்கு போயிருக்கா. ஒருவேளை பவிய யாராவது கடத்திருந்தா அர்ஜுன அவளை அனுப்புனதான் காரணம் நீ சொல்லிருப்பியா? அர்ஜுனை கடத்த நினைச்சவங்க எப்படி இருந்தாலும் அவனை கடத்திருப்பாங்க. இதுக்கு அவளை காரணம் சொல்றது அர்த்தமே இல்ல. ஆமா அத்தை, நீங்க இந்த சூழ்நிலையில கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருங்க. உங்களுக்கு மத்த எல்லாரையும் விட இவ தானே முக்கியம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு என் புள்ள மட்டும்தான் முக்கியம். அவனை தாண்டி எனக்கு வேற யார பத்தியும் கவலை இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அடிச்சுக்கிட்டோம் இவ இந்த வீட்டுக்கு வேண்டாம் வேண்டான்னு. இவளால இன்னும் எத்தனை பேரை இழக்க போறோன்னே தெரியல. அத்தை, என்னால இங்க உள்ளவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அத்தை, என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் இப்பவும் சொல்றேன், அர்ஜுனை எப்படியாவது நான் இதுல இருந்து மீட்டு கொண்டு வருவேன். இது என் உயிரை காப்பாத்தன தான் உயிரை கொடுத்த என் வேணு சித்தப்பா மேல சத்தியம். அர்ஜுன நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாது. என் உயிரே போனாலும் அர்ஜுனை காப்பாத்திட்டு தான் நான் சாவேன். இத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். கடவுளே, அர்ஜுனை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு தேவையான சக்திய நீ தான் எனக்கு கொடுக்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க. டே மனோ, சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இரு ஏதாவது ஒன்று நடக்கும். மொத்தமாக தூக்கிடுவோம். சார் சார் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். தேங்க்ஸ் சார். தம்பி, ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தன் ஃபோனை எடுக்க மாட்டான். வேற ஒரு நம்பர்லேருந்து அடித்தா ஃபோன் எடுப்பான். உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் கால் பண்ணிட்டு தரேன். சரி சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். சரிங்க சார். ஓகே. மேடம், இந்தாங்க நீங்கள் கேட்ட ஃபோன். இது யாரோட ஃபோன்? பிரியாணி டெலிவரி கொடுக்க வந்த பையனோட ஃபோனு. ஓ, அப்ப எதுக்கு தான் பிரியாணியா? சூப்பர்க்கா. ஏய், புது நம்பரா இருக்கு. மேடமா தான் இருக்கும்.
அவனை பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன். சரி, சரிப்பா போயிட்டு வாண்ணே. போ. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். உடனே அந்த ரமாக்கு ஃபோன் பண்ணி நகை ரெடியான்னு கேளு. நகை ரெடினா அத பவித்ரா கிட்ட கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு உடனே வர சொல்லு. சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், போன தடவை மாதிரியே வெளியில இருந்து கால் பண்ணு. ஏன்னா போலீஸ் ரொம்ப தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே நான் உங்ககிட்ட பேசுறதா இருந்தாலும் வேற வேற நம்பர்ல இருந்து மட்டும்தான் நான் கால் பண்ணுவேன். நகை உன் கைக்கு வந்ததும் அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து அதை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன் மேடம். சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நகை நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். இதுக்கு போய் 2 பேரும் தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்ட. இந்தாங்க சர்க்குணம், இத கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே. மஞ்சு, நீ போய் பிரியாணி எடுத்து வை போ. டேய் தம்பி, கொஞ்சம் நில்லு. இப்போ உள்ள போய் என்ன டெலிவரி கொடுத்துட்டு வந்த? பிரியாணி சார். அது மட்டும் தானே, இல்லை வேற எதுவும் கொடுத்துட்டு வரியா? இப்போ தான் சார் டைரெக்டாக கடையிலேருந்தே வரேன். சரி சரி, உன் ஐடி ப்ரூஃபை காட்டு. மனோ, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஒருவேளை இவன் போன்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தா? ஆமாடா, பண்ணக்கூடிய ஆள் தான். கிளம்பு கிளம்பு. ஹலோ ப்ரோ, ஒரு நிமிஷம். உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? சர்க்குணம் மேடம், இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த போனை அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி கால் ஹிஸ்டரியை delete பண்ணிட்டு கொடுங்க. ஓகே மேடம். என்னடா திரும்பி வந்துட்டீங்க? பாட்டி, அவங்க வீட்ல சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல பாட்டி. ஃபுட் டெலிவரி பண்றவன் தான் வந்தான். அவனையும் பிடிச்சி விசாரிச்சு பார்த்துட்டோம். எதுவும் தப்பா இல்ல. எனக்கு என்னவோ நிஜமாவே அவங்க இதுல சம்மந்தப்படலையோன்னு தோணுது பாட்டி. வாய்ப்பே இல்ல நந்து. கண்டிப்பா இது அவங்க சொல்லிதான் நடந்திருக்கணும். காயத்ரி பாட்டி இன்னைக்குதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. வந்ததும் நம்மள ஏதாவது செய்யணும்னு தான் அவங்க அர்ஜுனை கடத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இந்த தடவை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இன்னும் மாட்டாம இருக்காங்கன்னு தோணுது. ஆமா பவி, நீ சொல்றது கரெக்ட் தான். காயத்ரி சாதாரணமானவ இல்ல. இத்தனை வருஷமும் ஜெயில நம்மள என்னெல்லாம் செய்யணும்னு தான் அவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அதனால கண்டிப்பா அவ திட்டம் போட்டுதான் இது நடக்குது. அம்மா, இப்ப அவங்கள பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அர்ஜுனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதுதாம்மா இப்ப நமக்கு தேவை. இப்ப மணி வேற 3:30 ஆச்சு.
4 மணிக்கெல்லாம் நகையை கொடுக்க சொன்னாங்க. ஆனா ஒரு ஃபோனும் வரலையே. அம்மா ஃபோன் அடிக்குது. பாட்டி உங்க ஃபோன் தான், இந்தாங்க. ஹலோ. என்ன மேடம், நான் கேட்ட நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆ ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி குப்பை தொட்டில போட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். தெரியும், போலீஸ் கிட்ட போக கூடாது அதானே? நாங்க எந்த போலீஸ் கிட்டயும் போல, நம்புங்க. அது இல்ல, வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கால்ல, அவ பேரு கூட பவித்ரா. அவதான் நகையை கொண்டு வரணும். அதுவும் தனியா தான் வரணும். கூட வேற யாராவது வந்தீங்கன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே உங்க வீட்டு பையனை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம். சரி ஓகே, நான் மட்டும் தனியா வரேன். நீங்க அர்ஜுனை எதுவும் செஞ்சிடாதீங்க. சரி, சீக்கிரம் நகையை கொண்டு வா. போச்சு, எல்லாமே போச்சு. போயும் இவகிட்ட நகையை கொடுத்து விட சொல்றானுங்களே. இவளால தானே இன்னைக்கு என் புள்ள இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏங்க வேணாங்க, இவ ஒரு ராசியே இல்லாதவ. இவ போனாலே என் புள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வருங்க. ஏங்க வேற யாராவது நகையை கொண்டு போய் கொடுங்களேன் ப்ளீஸ். ஆமா, வேணும்னா நானும் டிடியும் கொண்டு போய் கொடுக்கறோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? கடத்தினவங்க பவித்ரா தான் நகையை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப வேற ஒருத்தர் அனுப்பி வச்சா அது அவன் உயிருக்கே ஆபத்தா மாறிடும். ஆமா பாட்டி, என்ன வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா இது காயத்ரி பாட்டி சொல்லிதான் நடக்குது. அதனால நானே போறேன். அர்ஜுனுக்காக எந்த ரிஸ்க் எடுக்கணும்னாலும் எனக்கு ஓகே தான். சரி பவி, நீ உடனே நகை எடுத்துட்டு கிளம்பு சீக்கிரம். சரி பாட்டி. பவி, ஒரு நிமிஷம். பவி, அர்ஜுனுக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒரு ஆபத்திலையும் நீங்க சிக்கிறாம வீட்டுக்கு வந்துருங்க. அதான் இந்த பாட்டிக்கு வேணும். கண்டிப்பா பாட்டி. ஹலோ, இன்ஸ்பெக்டரா? பவி, பவி, நாங்களும் வரோம். ஐயோ வேண்டாம் மனோ, தேவையில்லாத ரிஸ்க். ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நாங்கள் காரை விட்டு கூட இறங்க மாட்டோம். நீயே அவங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிரு, ஓகேவா? சரி வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பவித்ரா நகையை வச்சுட்டு போயிடுவா. அதை எடுக்க அவனுங்க வருவானுங்க. ஓகே சார். மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே கரெக்டா சார். ஓகே ஓகேவா? நீங்க அங்க இருந்து வாட்ச். ஓகே சார். நீங்க இந்த பக்கம் போங்க. எஸ் சார்.
அவங்க கிட்ட நெருங்கினதும் காரை விட்டு அடிச்சு தூக்கிடு. நம்ம அர்ஜுனையே கடத்திருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. முட்டை சந்தா அவனுங்களது பைக் தானே இப்படிதான் போயிருப்பானுங்க. பக்கமா தான் இருக்கணும். சரி நீ வா வா வண்டி எடு ரிவர்ஸ் எடு. இவ்ளோ கஷ்டப்பட்டும் அவங்கள பிடிக்க முடியாம போச்சே மனோ. எந்த பக்கம் போனாங்கன்னு வேற தெரியல. டேய் நந்து, நீ ஷூட்டிங் யூஸ் பண்ற ட்ரோன் எடுத்துட்டு வந்திருந்தா ஈஸியா புடிச்சிருக்கலாமேடா. ஆமா மனோ, மிஸ் பண்ணிட்டேன்டா. அந்த ட்ரோனை கொண்டு வந்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கலாம்டா. அச்சோ, இப்போ என்ன பண்றது? சரி ஓகே, நம்ம அந்த பக்கமா போய் தேடி பார்க்கலாம் வாங்க. பார்த்தேல எப்படி? என்னப்பா நகையை வாங்கிட்டு போல இருக்கு? ஏண்டா என்னமோ சொன்ன, உன் பாட்டி நகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்கன்னு 8 கிலோ நகைய கிராம் குறையாம கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தியா? அண்ணே பையன் கொடுங்க. 8 கிலோ தங்க எப்படி நானும் பாக்குறேன். சூப்பர்ண்ணே. டேய், நான் இப்பவும் சொல்றேன், என் பாட்டி இதை சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க ஏதோ பிளானோட தாண்டா இருப்பாங்க. ஒழுங்கா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு சரண்டர் ஆகுங்கடா. இல்லனா நீங்க எல்லாரும் ஜெயில தாண்டா இருப்பீங்க. திருப்பி கொடுக்கறதா? தம்பி காமெடி பண்ணாதப்பா. எங்க கைக்கு பொருள் வந்துட்டா அது முதல்ல வாயில போட்ட மாதிரி திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. கேட்டதை கொடுத்துட்டாங்க, உன்னை திருப்பி அனுப்பலான்னு நினைக்கிறோம். ஆனா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெயி, உயிரோட திரும்பி போறது கஷ்டம். நீங்க என்னடா என்ன திருப்பி அனுப்புறது? இங்க இருந்து எப்படி போகணும்னு எனக்கு தெரியும்டா. கண்டிப்பா என்ன காப்பாத்துறதுக்கு வீட்ல இருந்து வரதாண்டா போறாங்க. டேய், போற போக பார்த்தா பைத்தியம் ஆயிடுவான் போலடா. அதனால அவனை கண்டுக்கவே வேணாம். முதல்ல இந்த பொருளை கொண்டு போய் மேல் இடத்துல கொடுத்துருவோம். எப்படின்னா போலீஸ் டைட்டா செக் பண்ணிருப்பாங்களே. அதுக்கெல்லாம் பிளானோட தான் நான் வந்திருக்கேன். இத போட்டுக்கிட்டு போய் பொருளை கொடுத்துட்டு அப்படியே இவனை என்ன செய்யணுங்கிறதையும் கேட்டுட்டு போன் அடிக்கிறேன்.
அதை நினைக்க நினைக்க மனசெல்லாம் அப்படி டென்ஷன் ஆகுது. இந்த திருடங்களை தப்பிக்க விட்டோமே. அதுவும் 8 கிலோ தங்கத்தை அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஐயோ, நகை ஒன்றும் பெருசு இல்ல மனோ. இப்ப அது பிரச்சனை இல்ல. என்ன பவி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? 8 கிலோ கோல்டு கணக்கு போட்டு பார்த்தா 4-5 கோடிக்கு மேல வராது? வரும். ஆனா அவங்க கிட்ட இருக்க தங்கத்தை வச்சு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல 1/2 கிலோ தான் ஒரிஜினல் தங்கமே, மீதி எல்லாமே ஃபேக். நம்ம உழைப்ப அவ்வளோ ஈஸியா தூக்கி கொடுக்க நான் விட்டுருவேனா? அதான் ஃபேக் நகையை கொடுத்துட்டு அது மூலமா அர்ஜுன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க பிளான் போட்டேன். சூப்பர் பவி, செம்ம ஐடியா. இல்ல நந்து, இப்ப அதை நினைச்சு நம்ம சந்தோஷமே பட முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காயத்ரிக்கு அது எல்லாமே போலின்னு தெரிஞ்சிரும். அப்படி மட்டும் தெரிஞ்சிட்டா அது அர்ஜுனுக்கு பெரிய ஆபத்து. அதனால அர்ஜுன் எங்க இருக்கான்றத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இல்லன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடும். எங்க அந்த ரவுடிங்ல ஃபாலோ பண்ணிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதான் மிஸ் பண்ணிட்டோமே. நீ என்னடா தேடுற? டேய், என் போன்டா இங்க தான் வண்டில இருக்கான்னு பாறா. ஓ ஏய், என்ன? ஏய் நந்து, என்ன ஆச்சு? வீட்டுக்குள்ள தேடி பாறா. இதோ பாக்குறேன். என்ன நந்து? இங்க பாருடா, காருக்குள்ளே இருக்கு. அது கண்ணுக்கே தெரியல பாரு. இப்படிதான் பல விஷயம் நமக்கு தெரிஞ்ச இடத்துலயே இருக்கும். ஆனா மூளைக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் சைக்காலஜி மேட்டர்ரா. மனோ, இப்ப நீ என்ன சொன்ன? என்னது? அதான் இப்ப ஏதோ சொன்னி. நாம தேடுறது நமக்கு தெரிஞ்ச இடத்துலயே இருக்கும். ஆனா கவனிக்க மாட்டோம் தானே சொன்ன. பவி, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பவி. இல்ல மனோ, நாம ஏன் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல? காயத்ரியோட எல்லா இடத்துலயும் ரைட் பண்ணி பார்த்தோம். ஆனா அங்க அர்ஜுன் சம்பந்தமா அங்க என்ன லீடுமே கிடைக்கல. ஏன் அர்ஜுன அவங்க நமக்கு தெரிஞ்ச இடத்துலயே வச்சிருக்க கூடாது? கரெக்ட் பவி. நான் ஒரு படத்துல கூட பார்த்திருக்கேன். ஒரு ஹீரோ ஹீரோயின அவனோட வீட்லயே மறைச்சு வச்சிருப்பான். ஏன்னா அப்பதான் தேடுறவங்களுக்கு சந்தேகமே வராது. அப்படி பார்த்தா அர்ஜுன அவங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும். நந்து, நம்ம கம்பெனியோட வேற ஃபேக்டரி ஒண்ணு இந்த ஏரியால தானே இருக்கு. ஆமா பவி, ஆனா அது 2-3 வருஷமா மூடி தான் வச்சிருக்கோம். அப்ப கண்டிப்பா அர்ஜுனா அவங்க அங்கதான் வச்சிருக்கணும். வாய்ப்பு இருக்கு பவி. நீ சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வச்சா நமக்கு டவுட் வராதுன்னு நினைச்சுக்கிட்டா. சரி, ஓகே, வாங்க உடனே அங்க போலாம். வாங்க. வா. மேடம் வாங்க. சூப்பர் மேடம், சொன்னது அப்படியே சாதிச்சிட்டீங்களே மேடம்.
அக்கா நீ வெளியே வந்த அன்னைக்கே அந்த ரமாவுக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம்னா இனி போக போக என்ன ஆக போகுதோ. என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல மஞ்சு, ஏதோ தப்பா இருக்கு. 2 பிஸ்கட்டும் வேற வேற வெயிட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க கொடுங்க. ஆமா மேடம், இதை விட லெஸ்ஸாதான் மேடம் இருக்கு இது. அவ வேலையை காட்டிட்டான். நம்மள நம்ப வைக்கிறதுக்காக ஒரு சில பிஸ்கட்டை மட்டும் ஒரிஜினல்ல வச்சுட்டு மத்த எல்லாத்துக்கும் தங்கமுலாம் பூசி ஏமாத்தி இருக்கா. முட்டாள் முட்டாள் முட்டாள். இத கூடவா பார்க்க மாட்டேன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு என் மேல பயம் இல்ல. இனிமே நான் பொறுமையா இருக்க கூடாது. இந்த காயத்ரி யாருன்னு நான் இப்பவே காட்டணும். டேய், உடனே உங்க ஆளுங்களுக்கு போன போடு. அந்த அர்ஜுன அறுத்து போட சொல்லு. சரிங்க. போடுறா சீக்கிரம். ஹலோ மேடம், அந்த கோழியை அறுத்து போட சொல்லிட்டாங்க. அறுத்து போட்டுட்டு நீங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க. சரிப்பா. பவி, இந்நேரம் நீ கொடுத்துட்டு வந்ததெல்லாம் டூப்ளிகேட் நகைன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல? கண்டிப்பா. அந்த காயத்ரின்னு லேசுப்பட்டாளா என்ன? வெயிட் வச்சே கண்டுபிடிச்சிருப்பா. அப்ப அவங்க அர்ஜுன் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? நிச்சயம் அர்ஜுனை ஏதாவது பண்ணதான் நினைப்பாங்க நந்து. ஆனா அதுக்கு முன்னாடி நாம அர்ஜுனை காப்பாத்திடணும். ஐயோ, சீக்கிரம் போ மனு. டேய், இவனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்கடா. எந்திரிங்கடா. டேய் டேய் டேய், வேணாம்டா. என்ன எதுவும் பண்ணாதீங்கடா. என்ன விட்டுருங்க. டேய், என்ன விடுங்கடா. ஐயய்ய, இது மேலெடுத்து உத்தரவு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணன்பா. டேய், சொன்னா கேளுங்கடா. எங்க மேலிடம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். வேணா உனக்காக ஒன்று செய்யறோம். உன்னுடைய சாவு உன்னோட ஆசைப்படி செய்யறோம். என் கையால வெட்டுப்பட்டு சாவுறியா இல்ல தீ குளிச்சு சாக போறியா? டேய், என்ன விட்டுருங்கடா. இதெல்லாம் ரொம்ப தப்புடா. சொன்னா கேளுங்கடா. ஒரு நிமிஷம். உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ரவுடிங்க. நாம தான் வரோன்னு தெரிஞ்சா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. உன் போன்ல போலீஸோட சைரன் சவுண்ட் ஆன் பண்ணுங்க. டேய், போலீஸ் சுத்து போட்டாங்கடா. இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து. அவங்க வந்து இவனை காப்பாற்ற கூடாது. அதுக்கு ஒரே வழி இவனை கொளுத்திட்டு போறதுதான். பெட்ரோலை ஊத்துடா.
இங்க வாங்க. பயப்படாத நீ, நாங்க வந்துட்டோம். அர்ஜுன், என்ன அவுத்து விடுங்க. நந்து 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 போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அங்க தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் போ. ஓகே தானே அர்ஜுன்? ரொம்ப தேங்க்ஸ்ரா. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் பவியால தான்டா. சரி இங்க பாருங்க அர்ஜுன், வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க போலாம். பாத்து. அர்ஜுன், அம்மா அர்ஜுன் வந்துட்டாமா? அர்ஜுன், அர்ஜுன் உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல்ல? மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க முதல்ல அழுவாதீங்க. அதான் வந்துட்டேன்ல. நீ எதுவும் பேசாத. யாருடா உன்னை தனியா வெளியே போக சொன்னது? இப்பதான் அர்ஜுன் போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. உன்னை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நானும் தான் பாட்டி. எங்க உங்க எல்லாரையும் திரும்ப பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயந்து போயிட்டேன். டேய் கிறுக்கா, பவின்னு ஒருத்தி இருக்கிறப்போ உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வரலாமா? என்னடா பேசுற? பாட்டி, நாங்க உள்ள போறதுக்குள்ள அந்த ரவுடிங்க அர்ஜுனை நெருப்ப வச்சு கொளுத்த பார்த்தாங்க. நாங்களே வெளியே இருந்து தான் நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பவி அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அர்ஜுனை காப்பாத்த நெருப்புக்குள்ளேயே இறங்கிட்டா. ஆமா பாட்டி, பவி மட்டும் அங்க வரலனா என்ன ஆயிருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. மாம்ஸ், அவன் இல்ல, நான் அங்க வந்திருந்தாலும்
உன்னை எப்படியாவது காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருப்பேன் மாம்ஸ். நீ பண்ணிருப்பியா மாட்டியான்னு என்னால எதுவும் சொல்ல முடியாது டிடி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், நான் இப்ப உயிரோட இருக்கேனா அதுக்கு முழு காரணமும் பவிதான். ரொம்ப தேங்க்ஸ் பவி. நீ செஞ்ச இந்த விஷயத்துக்காக நான் காலம் பூரா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன அர்ஜுன், இதுக்கு போய் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நீ எந்த ஆபத்துல இருந்தாலும் அதுல இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன். இத நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்குமே சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் பவி, அர்ஜுனை காப்பாத்தினதுக்கு. ஐயோ மாமா. ஆமா பவி, நான் கூட உன்னாலதான் அர்ஜுன் ஆபத்துல சிக்கிட்டான்னு ஏதேதோ பேசிட்டேன். ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம அவனுக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிருக்க. ரொம்ப நன்றி. ஐயோ அத்தை, நீங்களாம் இப்படி நன்றி சொல்லி என்ன வேற ஒரு ஆள் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அத்தை. பின்ன சாதாரண காரியமா நீ பண்ணிட்டு வந்திருக்க. நியாயமா உனக்கு பெரிய பாராட்டு விழா நடத்தணும் பவி. ஆமாமா, கண்டிப்பா நடத்தியே ஆகணும். வாங்க இன்ஸ்பெக்டர். அந்த கடத்தல்காரனுங்களை பிடிச்சிட்டீங்களா? சிட்டி ஃபுல்லா அலர்ட் பண்ணியாச்சு. அவனுங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கண்டிப்பா பிடிச்சிருவோம் மேடம். ஆனா நான் இங்க வந்தது பவியை பாராட்டிட்டு போகத்தான். எங்களோட எந்த ஹெல்ப்பும் இல்லாமலே பவி அவங்கள்ட்ட இருந்து அர்ஜுனை காப்பாத்திருக்கா. அது பெரிய விஷயம். இதத்தான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் அன்புக்கு வேலை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவாங்க. எங்களை விட பவி இதுல ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் அர்ஜுனை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அர்ஜுனை கடத்தினவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க யாரும் தேவையில்லாம வெளியே வர வேண்டாம். சரி சரி மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். மேற்கொண்டு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் சொல்றேன். வரேன் மேடம். சரி வரேன் கிருஷ்ணா சார். வாங்க சார். பாத்தீங்களா, நான் சொன்னது போதாதுன்னு இன்ஸ்பெக்டரே நேர்ல வந்து பவிய பாராட்டிட்டு போறாரு. அர்ஜுன், இன்னைக்கு வந்த இந்த பிரச்சனை தான் உங்க 2 பேரோட வாழ்க்கையில வர கடைசி பிரச்சனையா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு நாம எப்பவுமே கவனமா இருக்கணும். சரியா? கடவுள் அதுக்கு துணையா இருப்பாரு. சரி, போய் 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்துங்க. ஒரு நாளைக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சாமிக்கு ஒரு பூஜை பண்ணிடுவோம். சரிதா ஜோதி, நீங்க போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை, அதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துடலாம். தாராளமா பண்ணிடலாம். ஜோதி போ. அத்தை, பவிக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுங்க. பவி, இங்க வா. நான் மட்டும் இல்ல, அவளும் கூட பெரிய ஆபத்துல இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கா.
என்ன டிடி ஏன் அப்படியே நின்னுட்ட? வா. ச்சே, அவளால தான் மாம்ஸுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவ மேல ஒரு வெறுப்பு வர வைக்கலான்னு பார்த்தா இத வச்சே அவ பாராட்டு வாங்கிட்டு போறாளே. அவளையும் மாம்ஸையும் ஒன்னா நிக்க வச்சு ஆர்த்தி எடுத்ததை நினைச்சாலே எனக்கு அப்படியே கடுப்பா வருது. சரி விடு, இப்பதானே வந்திருக்காங்க, பாத்துக்கலாம் வா. ம். ஐயோ, மேடம் நம்மால் தான் மேடம். அட்டன் பண்ணுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ மேடம். என்னாச்சு? அந்த அர்ஜுனை கொன்னுட்டீங்களா? இல்ல மேடம், அதான் சொதப்பிடுச்சு மேடம். என்னது சொதப்பிடுச்சா? ஆமா மேடம், நாங்க அவனை கொல்றதுக்காக பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சோம். கடைசியில அவனை காப்பாத்திட்டாங்க மேடம். என்னடா சொல்ற? யாரு யாரு அவனை காப்பாத்துனது? யாருன்னு தெரியல மேடம், ஆனா ஒரு பொண்ணு தான் வந்து அவனை நெருப்புல இருந்து காப்பாத்திட்டா. அக்கா, அந்த பவியா தான் இருக்கணும். ஏண்டா இத்தனை பேர் தடிமாடு மாதிரி இருக்கீங்களே, ஒரு பொண்ணு வந்து அவனை காப்பாத்திட்டு போயிருக்கான்னு சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இல்ல மேடம், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எங்களால கிட்டே போக முடியல மேடம். ஆனா அந்த பொண்ணு எந்த பயமும் இல்லாம நெருப்புக்குள்ளே பூந்து அவனை காப்பாத்திட்டா மேடம். அது மட்டும் இல்ல மேடம், அவங்க வர்றப்ப போலீஸ் சைரன் சவுண்ட் வேற கேட்டது மேடம். அதனால போலீஸ் தான் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு நாங்க பயந்துட்டோம் மேடம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் அவங்க செட்டப் தான். இப்படி காரணம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன வேலையை உருப்படியா செய்ய தெரியல. நீங்கள என்னடா பெரிய ரவுடி? ஒரு பொண்ணு உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா. இங்க பார், இதுக்கு மேல நீங்க வெளியில இருக்க கூடாது. உடனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆகுங்க. என்னது சரண்டரா? ஆமா, நீங்கள பணத்துக்காக ஆசைப்பட்டு கடத்தணும்னு சரண்டர் ஆகுங்க. நான் இதுல இருந்து அப்பதான் வெளியில வர முடியும். ஏய், நீ பயப்படாத. நான் வெளியில இருந்தாதான் உள்ள இருக்கிற உன்னையும் வெளியில இருக்கிற உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்த முடியும். புரிஞ்சுதா? உடனே ஸ்டேஷனுக்கு போய் வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆகுங்க. சரிங்க மேடம். இந்த பார், மறுபடியும் சொல்றேன், தப்பி தவறி கூட என் பேர் இதுல வரவே கூடாது. முக்கியமா இப்ப பேசிட்டு இருக்கிற போனை கூட உடைச்சு போட்டுருங்க. ஓகே மேடம். என்னக்கா, நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தோம், கடைசியில எல்லாமே நமக்கு எதிராக ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த தங்கமும் கிடைக்கல, நம்ம கையில இருந்த அர்ஜுனையும் காப்பாத்திட்டா. ஆரம்பத்துல அவனை கொண்டு இருக்கணும் மேடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவித்ரா. அன்னைக்கு அவ சின்ன பொண்ணா இருந்தப்பவே நான் போட்ட எத்தனையோ திட்டங்கள்ல என்ன தோக்க வச்சா. இப்ப நான் எத்தனையோ வருஷம் கழிச்சு அவளால மறுபடியும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த தடவை நான் அன்னைக்கு மாதிரி தோத்துக்கிட்டே இருக்க போறதில்ல. இந்த தோல்விக்கும் சேர்த்து பெரிய அடியா அந்த பவிக்கு நான் கொடுக்க போறேன். அந்த அடிதான் அவளுக்கு மரண அடியா இருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல சரிதா? இந்த பவித்ராவை பார்த்துதான் நாமளும் அவளை எவ்வளவு மட்டம் தட்டி பேசினாலும் அவளுக்கு இருக்கிற துணிச்சல்லையும் தன்னம்பிக்கையிலையும் எந்த குறையும் இல்ல பாரு. அவ நம்ம ரத்தம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா நம்ம ரத்தங்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் அவளுக்கு இருக்கு பாத்தியா? அண்ணனுக்காக அர்ச்சனாவும் அர்ஜுனுக்காக டிடியும் கூட போகாதப்ப
அவ தனியா போய் போராடி அர்ஜுனை மீட்டு கொண்டு வந்திருக்கான்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சரிதா? ஆமாங்க, அவ உயிரை கூட பெருசா நினைக்காம அர்ஜுனை காப்பாத்த நெருப்புல இறங்குனான்னு கேட்டதும் நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். உண்மையாவே அவதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்கா. அதுக்காக அவளுக்கு நாம நன்றி சொன்னது சரிதான். என்ன டிடி, என் அம்மாவும் அப்பாவும் அந்த பவித்ரா பக்கம் சாயறாங்க. அப்போ உன் நிலைமை அவ்வளவுதானா? ஏ டிடி, நீ கூட வா. நல்லா இருக்க நீங்க பேசுறது. எப்படியா நீ ஒரே நாள்ல அவ பக்கம் மாறிட்டீங்க? ஏய் ஜோதி, பேசாதீங்க நீ. நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் வரோம். நான் ஒத்துக்கிறேன், அந்த பவித்ரா அர்ஜுனை காப்பாத்தினாதான். ஆனா அதுக்காக அவ நமக்கு சமமானவளா ஆயிடுவாளா? திடீர்னு என்னன்னா அவளை ஒசத்துறதுக்காக நம்ம பசங்களெல்லாம் கம்மியா பேசுறீங்க. மாமா, கடத்தினவங்க அந்த பவிய கூப்பிடாம என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நானும் மாம்ச காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பேன். ஏன் என் மாம்ஸ்க்காக நான் உயிரை விட மாட்டேனா? அவர் கொண்டுனா நான் உயிரை கொடுக்கவும் ரெடிதான். உடனே நீங்க அவளை பெருசா நினைக்கிறீங்க. இங்க பாருங்கண்ணா, அவ ஒன்னும் அர்ஜுனுக்காக உயிர் தியாகம் செய்யறவெல்லாம் இல்ல. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அது மூலமா அவ ஸ்கோர் பண்ணலான்னு நினைச்சா. அது கிடைச்சது, அவ பண்ணிட்டா, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு அர்ஜுனுக்கு அவதான் சரின்னு முடிவு பண்ணிடாதீங்க. சொல்லிட்டேன். ஏய், இப்ப எதுக்கு ஜோதி இவ்ளோ கற்பனை பண்ணிக்கிற? இல்ல அத்த, ஆரம்பத்துல எல்லாம் பாட்டி மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறம் வேணு சித்தப்பா, அதுக்கப்புறம் அர்ஜுன் மாம்ஸ், இப்போ நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா அவ சைடுக்கு போறத பார்த்தா கடைசியில நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு மாம்ஸ அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்த. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு, மாம்ஸ் இல்லாத வாழ்க்கைய வாழறதுக்கு நான் செத்தே போயிடுவேன். இங்க பாரு டிடி, சொல்றத கேளுமா. நீ முதல்ல அழாத. மாட்டேன் மாமா. டிடி, நான் சொல்றத கேளு. அர்ஜுனுக்கு அவளை கட்டி வைக்க போறோம்னு நாங்க இப்ப சொன்னமா? நீயா உன்னை நினைச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருப்பியா? இங்க பாரு, இன்னைக்கு அவளால ஒரு நல்லது நடந்திருக்கு. அதுக்காக அவளுக்கு ஒரு நன்றி சொன்னோம். அவளோட தைரியத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதானே. இதுக்கு போய் நீ கல்யாணம் வரைக்கும் கற்பனை பண்ணிட்டு இருக்க. ஏன் ஜோதி, அவதான் சின்ன பொண்ணு, புரியாம பேசிட்டு இருக்கா. நீயும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அவ சின்ன வயசுல இவர் ஒரு தடவை சூதாட்டத்துல மாட்டினப்போ இவரை அதுல இருந்து வெளியே கொண்டு வர பவி ஹெல்ப் பண்ணா. நானும் அன்னைக்கு நன்றி சொன்னேன். அதுக்காக அவ நமக்கு எதிரி இல்லைன்னு ஆயிடுவாளா? இல்ல இல்ல. இங்க பாரு, அர்ஜுனுக்கு நம்ம டிடிய கட்டி வைக்கணும்னு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு. அதுல இனிமே எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நமக்கு தேவை அர்ஜுன் மனசுல டிடி இடம் பிடிக்கணும். அதுக்கு உண்டானதை செய்யாம நடக்காத விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நீ நம்பிக்கை இல்லாம பேசல. இருந்தாலும் நீங்க பேசினதை கேட்டு ஒரு பயம். பாரு, நீ பயப்படவே தேவையில்லை. முதல்ல இவகிட்ட அர்ஜுன் மனசுல இவதான் இருக்கான்னு சொல்ல வைக்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய சொல்லு. சரியா? மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன டிடி, சரியா?
சரிங்க அத்தை